ஓம் சக்தி பராசக்தி. நான் டாக்டர் குமாரவேலு, வயது 84, மேல்மருவத்தில் இருக்கிறேன். எனக்கு சோரியாசிஸ் என்ற தோல்வியாதி 1962 இருக்கு. இதுக்கு எந்த விதமான மருந்துகள் கிடையாது. நான் 1978 அம்மாவிடம் வந்தபோது அம்மாவின் அருள் பார்வையினால் அவர்கள் சொன்ன மருந்தை மேல் பூச்சி தடவி நான் பூரண குணமாகி இருக்கிறேன். இந்த வியாதிக்கு இதுவரை எந்த விதமான மருந்து அம்மாவின் அருளால் நான் கம்ப்ளீட்டாக 40 வருஷமாக நான் இந்த வியாதியிலிருந்து விடுபட்டு இருக்கிறேன். இப்போ பூர்ணகுமாக இருக்கிறேன். எனக்கு எந்த விதமான தளம்புகளும் இல்லை, குணமாக இருக்கின்றேன். ஓம் சக்தி பராசக்தி. நான் தஞ்சை மாவட்டத்தில் வரத்தநாடு என்ற கிராமத்திலிருந்து வாழ்ந்து வந்திருந்தோம். அம்மா நீங்கள் மருவத்தூர் வா என்று சொன்னார்கள். நாங்கள் அம்மா மருவத்தூர் வந்தோடனே நாங்கள் இங்கே வந்துவிட்டோம். எனக்கு 2009ஆம் ஆண்டு உடம்பு நிலை சரியில்லாதால் சென்னை அப்போலா மருத்துவமனைக்கு சென்றோம். அப்பொழுது அங்களுக்கு எனக்கு இரத்த புற்றுநோய் என்று சொல்லிவிட்டார்கள். அதை நாங்கள் இது பண்ணோன்னே எங்கள் வீட்டில் எல்லாம் துடித்து போயிட்டு அம்மாவிடம் வந்தோம். அம்மா பாத பூஜையில் நான் பார்த்து கொள்கிறேன், நான் மருந்தை சாப்பிட்டு வா, என் பார்வை படுற மாதிரி இருந்து கொள் என்று சொன்னார்கள். அதே மாதிரி நாங்கள் வாழ்ந்து வந்தோம். எனக்கு வேர்வை துளிக்கு பதில் இரத்த துளிகள் வந்தது. இரத்த துளிகளாக இருக்கும். ரொம்ப முடியாமல் இருந்தேன். அப்போ அம்மா இந்த சைடு இருக்க மருத்துவமனை காமிச்சு அங்கே போன்னு சொன்னாங்க. இந்த டாக்டர்கிட்ட போனோம். அங்கே எனக்கு கொஞ்சம் மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. அந்த தேய்ச்சிக்கிறதுக்கு அதை தேய்ச்சிக்கிட்டு நான் இப்போ குணமாக இருக்கேன். ஓம் சக்தி. நான் ஆதிபராசக்தி மருத்துவமனையில் சித்த மருத்துவராக இருக்கிறேன். இவங்களுக்கு இரத்த புற்றுநோயில் வியர்வை துளிக்கு பதிலாக ஸ்வெட் கிளாண்ட்லேருந்து ரத்தம் வரும். வியர்வைக்கு பதில் ரத்தம் மட்டுமே வெளியேறும் உடம்பு ஃபுல்லாக. அந்த மாதிரி நிலையில் அம்மா சொன்ன வேப்ப எண்ணெயை காய்ச்சி அதில் பச்சை கற்பூரம் போட்டு உடம்பு முழுவதும் தடவ சொன்னாங்க. அந்த மாதிரி தடவும் போது அவங்களுக்கு கொஞ்சம் எரிச்சல் இருந்தது. அதனால் அந்த ட்ரீட்மெண்ட்டை நானும் என்னோடய மருத்துவ குழுவினரும் சேர்ந்து அவங்களுக்கு அம்மா சொன்ன மருந்தை மேலே தடவி அவங்கள கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் வரை அந்த மாதிரி தடவி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். அது அம்மாவோட மருந்து தான். இது சித்த மருத்துவமெல்லாம் கிடையாது. அம்மா சொன்ன வேப்ப எண்ணெயை காய்ச்சி பச்சை கற்பூரம் போட்டு மேலே தேய்ச்சி அந்த வியர்வைக்கு பதில் வரக்கூடிய இரத்த துளிகள் நின்றதை என் கண்ணால் பார்த்தேன். கிட்ட இருந்து அந்த செய்த அனுபவமும் எனக்கு கிடைச்சிது. ஒரு இரத்த புற்றுநோயாளிக்கு இப்படி குணமானது 3 மாதங்களுக்குள்ளாகவே மேற்புற பூச்சால் அம்மா சொன்ன மருந்தால் குணமானது கண்கூடாக பார்த்த சாட்சியாக நான் இருக்கிறேன். அவங்களுக்கு 2024 நான் இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவமனையில் சிபிசின்னு சொல்லக்கூடிய இரத்த பரிசோதனை எடுக்கும் பொழுது அந்த இரத்த வேல்யூக்கள் எல்லாம், அதாவது அதோட எல்லா வேல்யூஸும் பர்ஃபெக்ட்னு சொல்லக்கூடிய அளவு நார்மலாக இருந்ததை நான் பார்த்தேன். எழுதி கொடுத்ததும் நான் தான், அந்த ரிசல்ட்டை பார்த்ததும் நான் தான். இன்றைக்கி அவங்களுக்கு இரத்த புற்றுநோய் ஏதும் இல்லை, நல்லா இருக்காங்க அம்மா அருளால். ஓம் சக்தி. இன்னைக்கு நான் உயிர் வாழ்றதுக்கு காரணமே அம்மா தான். அம்மாவோட பார்வையும் அம்மாவோட மருந்து தான். அம்மா ஒவ்வொருத்தரும் அம்மா என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ண, ஈஸியான மருந்து தான் சொல்லி விடாம அது என்னன்னு சொன்னாங்களோ அதை மட்டும் கேட்டுட்டு வாழ்ந்தோம்னா நம்ம எப்படியோ அம்மா காப்பாற்றி நம்மளை கொடுத்துரும். ஓம் சக்தி. பக்கத்தில் இருக்கிறேன். என்னுடைய கணவர் பேர் கூடலிங்கம். ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி பிளட் கேன்சர்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அம்மா சொன்னாங்க எனக்கு ரெட்டனாகத வேள்வி கலந்துக்கிட்டு அதில் சாம்பலை உட்கொண்டுட்டு அதை தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் தேய்ச்சி குழி, இதுதான் உனக்கு மருந்து அப்படின்னு சொன்னாங்க. அதை பண்ணி எனக்கு இந்த மாவட்டம் மன்றம் எல்லாமே சேர்ந்து எல்லாரும் ஒரு நாள் ஃபுல்லும் மௌன விரதம் இருந்தால் அம்மா கிட்ட வழிபாடு பண்ணி என் கணவருக்கு அம்மா காப்பாற்றி கொடுத்தாங்க. அம்மா இல்லைன்னா இன்னைக்கு நாங்கள் யாரும் இல்லை. இது என்னோட குழந்தை அஸ்மிதா. இவ தங்கையும் பேச மாட்டாங்க. அம்மா சொன்னாங்க நான் சொல்கிற மருந்து கூழாங்கலும் பண ஒளியும் டெய்லி மூலமந்திரம் சொல்லி இந்த குழந்தைங்களுக்கு பேசுவாங்க. குழந்தைங்க நம்பிக்கையோடு செய்யினாங்க. அம்மா வரலால இன்னைக்கு இந்த குழந்தை நல்லா பேசுவா. இப்போ 9வது படிக்கிறா. இவ பேர் அஸ்மிதா. அஸ்மிதா நான் படிக்க நல்லா பேசுண்டா. தேங்க்ஸ்மா. ஓம் சக்தி. என் பேர் பானுமதி. வயசு 73. நான் மேல்மருவத்தூரில் இருக்கிறேன். எனக்கு 2010 நுரையீரலில் கட்டி வந்துடுச்சு. ஆதிபராசக்தி மருத்துவமனைக்கு போனேன். கேன்சர் கட்டின்னு சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அம்மாட்ட போனேன். அம்மா மருந்து சொன்னாங்க. 10 நாள் கழிச்சு வான்னு சொன்னாங்க. 10 நாள் கழிச்சு போய் எக்ஸ்ரே எடுக்கிறப்ப பிளைன் ஆச்சு, நுரையீரல் நல்லா ஆயிடுச்சு. டாக்டர்லாம் ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்க, அம்மா என்ன மருந்து சொன்னாங்க சொல்லுங்கம்மா. நாங்கள்
14 வருஷமாக அம்மாவால் நான் பூரண குணமாகி நல்லா இருக்கேன். ஓம் சக்தி பராசக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். 2009 எனக்கு உதரப்போக்கு ஒரு 2.5 வருஷமாக போயிட்டே இருக்குது. 2 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட போயிட்டே இருக்குது. எல்லா சென்னையில் உள்ள கர்ப்பப்பை நிபுணர் அத்தனை நிபுணரும் பார்த்துட்டு உனக்கு ஒரு பிரச்சனை இல்லைம்மா, இது ஏன் போகுதுன்னு எங்களால் தெரியல. வலசரவாக்கத்தில் ஒரு பெரிய இந்த மாதிரி கர்ப்பப்பை நிபுணர் அந்த அம்மா சொன்னாங்க, உனக்கு எந்த சாமி பிடிக்குதோ அந்த சாமி கிட்ட போயிட்டு நைட்டு தங்கிட்டு வாமா, இது எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல, அந்த மாதிரி உதரப்போக்கு போயிட்டே இருக்குது, நீ என்ன பண்ணுவேன்னு தெரில, அந்த சாமிகிட்ட போய் நைட்டு தங்கிட்டு வாமான்னு சொன்னாங்க. சரி, நான் நேராக மேல்மருவத்தூர் வந்தேன். மேல்மருவத்தூர் வந்தவொடனே சிதம்பரத்துலேருந்து சக்திங்க வந்திருந்தாங்க. அவங்க நான் பாத பூஜை பண்ண போகிறேம்மா அம்மாவுக்கு. ஆனால் அம்மா வந்து நவராத்திரி அப்போ 9 நாளும் பாத பூஜை கிடையாது அப்போல்லாம். சரி 9 நாளும் இங்கே இருமா, அம்மா என்ன வழி விட்டாலும் விடட்டும், லேடிஸ் ஆச்சே உதரப்போக்கு நான் என்ன பண்ணுவேன், ஒரே செவ்வாடை ஒரே இது கொண்டு வந்திருக்கேன். ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே போயிட்டு அலசி கட்டிட்டு அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கேன். 9 நாள் கழித்து அம்மாட்ட போகிறேன். அம்மா சொன்னாங்க, நான் அதை நிறுத்துகிறேன். யார் உனக்கு நிறுத்த முடியாது, இந்த டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, நான் அதை நிறுத்துறேன், நிறுத்தி காட்டினாங்க. அம்மா மாதிரி ஒரு தெய்வம் உலகத்தில் கிடையவே கிடையாது. அம்மா மாதிரி ஒரு டாக்டரும் உலகத்தில் கிடையவே கிடையாது. குருவடி சரணம் திருவடி சரணம். அம்மா தான் டாக்டர். எல்லாருக்கும் உலக மக்கள் அத்தனை பேருக்கு மருந்து சொல்கிற டாக்டர் நம்ம குரு அம்மா.